இந்தியா முழுக்க வெறுப்பு பிரச்சாரங்கள் நடந்தாலும், மதவாதம் தலை தூக்கி ஆடினாலும், தமிழ்நாடு மட்டும் என்னைக்குமே ஒரு அமைதி பூங்காவாக இருந்திருக்கு. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்னைக்கு வடநாட்டுல பாசிச சக்திகள் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல பூந்து தாக்குறாங்க, இஸ்லாமியர்களை தாக்குறாங்க, வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கிறாங்க. அசாம் மாநிலத்துடைய பாஜக முதலமைச்சர் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துற மாதிரி சோசியல் மீடியால தன்னுடைய சமூக வலைதளத்துல அவரே பதிவுகள் போடுறாரு. அதன் பிறகு நாடு முழுக்க மிகுந்த எதிர்ப்பு கிளம்பிச்சு. இப்போ இன்னொரு சம்பவம், ஒரு வாரத்துக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல ஒரு போட்ல ரம்ஜான் விருந்து சாப்பிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் 14 பேரை போலீஸ் கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கோர்ட்ல பெயில் இல்லைன்னு மறுத்து இருக்கிறாங்க. இப்படிதான் வட மாநிலங்கள்ல சிறுபான்மையினுடைய சமூகங்களை அச்சுறுத்தி செயல்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமைய தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதா பாசிச சக்திகளுடைய ஒரே எண்ணம், ஒரே கனவு. அவங்களுக்கு நிச்சயம் திமுக இருக்கிற வரைக்கும், எங்களுடைய தலைவர் இருக்கிற வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல அதை நாங்க நடத்த விடவே மாட்டோம். தமிழ்நாட்டுல இது எடுபடவே படாது.